ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது பல்லாவரம் சந்தை தான். ஸோ வீட்டிலேருந்து நான், என் ஹஸ்பண்ட், பாப்பா, தம்பி 4 பேருமே கிளம்பிட்டோம். ஸோ பல்லாவரம் சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு எப்போவுமே இந்த கிராசிங்கில் தான் வழி விட்டுருப்பாங்களாம். ஸோ இப்போ இந்த இடத்த லாக் பண்ணிட்டாங்க. சரி, எந்த வழி அப்படின்னு கேட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சந்தை கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் மெட்ரோ ட்ரெயின் நிற்கிற அந்த ஸ்டாப்பிங்லேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி நமக்கு மீனப்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் பக்கத்துலேயே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஓரளவுக்கு நடந்து வர அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த சைடில் வேணாலும் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திரிசூலம் மலைக்கு கொஞ்சம் அடிவாரத்தில் தான் இந்த பல்லாவரம் சந்தை இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பல்லாவரம் சந்தை பற்றி நான் இப்போ போய் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு போகிற ஐடியாவில் இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன மாதிரிலாம் இருக்குது, என்ன மாதிரி வாங்கலாம், எப்படி ரேட் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பார்க்கிங் சார்ஜ் 10 rupees. ஸோ பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். ஸோ இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 kilometers பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடையாக தான் இருக்கும். இந்த பல்லவர சந்தை பார்த்திங்கன்னா எல்லா வாரத்துலேயும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு 10 o'clock வந்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடும். ஸோ அவ்வளோ கடைகள் இருக்குது. சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பொருளை வாங்க போகிறீங்க, இல்லை நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த பொருளும் நீங்கள் பார்த்துட்டே போகும்போது நீங்கள் ஒரு கடையாக ரேட் பார்த்துட்டு நீங்கள் ரிட்டன் அதே வழியில் தான் வர போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கடையில் ரேட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த கடையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருளை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம்லாம் 7 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த பூச்செடியெல்லாம் நிறைய விற்றுட்ருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் மொபைலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஃப்ரேம் போட்டு கொடுக்க 99 rupees தான். ஸோ சென்டராக பார்த்திங்கன்னா குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்காங்களே, ஸோ அந்த ஃபோட்டோ ப்ளஸ் ஃப்ரேமு அந்த சைஸில் போட்டு தருவாங்க வெறும் 99க்கு. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கடை பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அங்கே எந்த கடையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஷூஸ்லேருந்து ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் புதுசாகவும் பழசாகவும் எல்லாமே நமக்கு கிடைக்கிது. அதனால் உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் தான் பார்த்து வாங்கணும். அது புதுசாக வாங்க போகிறீங்களா, பழசாக வாங்க போகிறீங்களான்னுட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம முதல்ல இருக்கிற கடையிலேயே நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற கடையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட மாட்டோம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னாடி எல்லா கடையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். அந்த சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெஜிடபிள். நாம் ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டுருக்க வழியிலேயே ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் கடை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த சிட்டுக்குருவிலாம் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா பேர் 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரேட் பேசி வேணால் 250க்கு அது மாதிரி வாங்கலாம். ஸோ இந்த ஒரு கடை தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உள்ளே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடைங்க இருக்குது. ஸோ அங்கே எல்லா இடத்துலையும் ரேட் பேசிக்கலாம். நமக்கு செட் ஆகிற இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வகைங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நேமெல்லாம் என்னென்னலாம் தெரியல. அது பார்த்திங்கன்னா கூண்டு ப்ளஸ் அவங்களுக்கு தீனி எல்லாமே நமக்கு கிடைக்குது. இந்த பேர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியான பேர்டாக. ஸோ அது வளர வளர ரொம்ப பெருசாக வளருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு தெரியாது. ஸோ எல்லாமே பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு நேம்லாம் என்னன்னு தெரியல, ஆனால் பார்க்க மட்டும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த சந்தையை எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோடு. அந்த பெரிய ரோட்டில் பார்த்திங்கன்னா 2-3 பார்ட்டிஷன் மாதிரி அவங்களே போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நிறைய செடி வச்சுருக்காரு பார்த்திங்களா, அது ஒரு வே. அந்த வழியாக போனோன்னா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம். ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடியாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ அந்த வழி போகலை, ஏன்னா குழந்தைங்களாம் வச்சுருக்கோம். ஸோ செடியெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது அப்படின்றதுனால நாங்கள் அந்த சைட் போகல. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சந்தில் தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஸோ அது பேக் சைட் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நிறைய செடி இருக்கிறத. ஸோ ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான விலைக்கு கிடைக்கிது, தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் சுடிதார்லாம் பார்த்திங்கன்னா 100 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூண்டு 1 கிலோ 150 ரூபா, 2 கிலோ புளி பார்த்திங்கன்னா 150 ரூபா, அதுக்கப்புறம் 4 கிலோ சின்ன வெங்காயம் 100 ரூபா,
7 கிலோ வெங்காயம் வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போர்டெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பாரிஸில் கிடைக்கிற மாதிரியே 100 ரூபாய்க்கே ஒரு கூறு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இங்கே பானையிலேருந்து எல்லா ஐட்டங்களும் நமக்கு கிடைக்குது. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரேட் பேசி நமக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டுக்கு தான் நம்ம வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து இது என்ன ரேட்டில் விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வரும்போது நீங்கள் அதை விட கம்மியாக விற்கிறாங்களா அதிகமாக விற்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் வந்து பேசிக்கலாம். நம்ம வீட்டுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கடைக்கு எங்கேயாவது போயிட்டு சீட்ஸ் வாங்கணும், செடி வாங்கணும்னா அதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போகணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்றதுனால ஒரே இடத்துல வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்ணோன்னாலும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே விற்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா டஸ்டர். இது வந்து பார்த்திங்கன்னா 150 அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. நான் வந்து ஆல்ரெடி 199க்கு வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸே நமக்கு 50 ருபீஸ் இங்கே வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட ஹெட்டு மட்டும் தனியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 ருபீஸ்க்கே வந்து அந்த அக்கா தராங்களாம். இப்போ இந்த ஒரு பொருளை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் 199க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா தான். ஸோ 50 ரூபா நமக்கு லாபம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். இல்லை அதை விட்டு அதிகமாக சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ரேட் கம்மி பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட் அனிமல் சைட் வந்துட்டோம். ஸோ குழந்தைங்களுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியான கோழி, வாத்து, முயல், அப்புறம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் டாகு எல்லாமே இருந்துச்சு, ஆடு எல்லாமே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஸோ பெருசுக்கு ஒரு ரேட்டு, குட்டிக்கு ஒரு ரேட்டு, அது மாதிரி. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கையில் எடுத்து பார்க்குறாங்க சிலர். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் ஷையாக இருந்ததுனால பப்பியை வந்து கையிலலாம் தூக்கல, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால. ஸோ அதனால் நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொமேரியன் டாக் அப்படின்னு நினைக்கிறேன், அதோட குட்டி அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு நேம் எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 குட்டி அப்படிங்கிறதுனால 2000. இதுவே கொஞ்சம் பெரிய சைஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ரேட் சொல்லுவாங்களாம். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து டபுள் கலர் மாதிரி, ஒன்று வந்து சிங்கிளாக ஒரே ஒயிட் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழியிலே எல்லா வகையான கோழியும் வந்துச்சு. அதுவும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். நீங்கள் அதுவே நாட்டுக்கோழி சின்ன சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேர் வந்து 400 ரூபாய்க்கு தரலாம் அப்படின்னு அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொந்தா கோழினா அதுவே 300 ரூபாய்க்கு தருவாங்களாம் ஜோடி. பெரிய கோழிலாம் பார்த்திங்கன்னா வெயிட் ரேட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கா. நீங்கள் வேணால் பேசுகிறோம் அப்படின்னா அதை விட ஒரு 50 ரூபா 100 ரூபாவோ கம்மி பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் வாங்குற மாதிரி இருந்தால். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபிஷ் ஸ்டோரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆமை வந்து இருந்துச்சு, குட்டி ஆமை. அது ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபா. ஸோ அது வந்து ஒரு பாப்பா வந்து நான் கையில் வாங்கி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அவர் வந்து எடுத்து வச்சாங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அவள் கையில் வச்சுருக்கிறது என்னமோ நானே கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. முயலில் பார்த்திங்கன்னா குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு. இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த முயல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 சொல்லி அவர் 700க்கு வேணா லாஸ்ட்டாக தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் இந்த குட்டி குட்டி கோழி, கலர் கோழி குஞ்சு தான் நாங்களே வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதனால அதை ரேட் வந்து கேட்டிருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேணா 6 கோழி வந்து 50 ரூபாய்க்கு வந்து தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே லாஸ்ட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ரொம்பவே பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப லாங் வராது அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லாஸ்ட் மினிட்டில் சரி ஓகே வேண்டாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கிட்டோம். இந்த குருவியை பாருங்களேன், அழகாக அந்த கம்பி மேலே அழகாக ஏறி இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸ்லேயும் அது பாட்டு விளையாடுது. ரொம்பவே பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா பெட் அனிமலுக்கு தேவையான ஃபுட்டு, அது விற்கிறதுக்கான கிண்ணம், அது மட்டும் இல்லாமல் கூண்டு, ஸோ அதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே கழுத்தில் கட்டுற மணியிலேருந்து எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம தேடி வேறு இடத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, அங்கேயும் வந்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வாத்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி 150 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ கொஞ்சம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட்டு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி. ஸோ இது வந்து ஜோடி வந்து 400 ரூபா ஏற்கனவே சொல்லிட்டேன். இது பொந்தா கோழி. ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் ஓரளவுக்கு ஈக்குவலாக
மேலே தான் இருக்குது ரேட்டு. ஸோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை எலி கூட வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த குருவி வந்து 700. ஸோ இதுக்கு நேம் எனக்கு தெரியல. ஸோ அந்த அண்ணா வந்து ஒன்லி ரேட் 700, கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. எலி பாருங்கள், 2 எலி வச்சுருக்காரு. வெள்ளை எலி எல்லாம் சேல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஸோ நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன், பட் ஆனால் வந்து நேரில் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நெக்ஸ்ட்டு இந்த லைன்லேயே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேண்டமாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த குருவியோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 டேஸில் நீங்கள் கூண்டில் வந்து ஒரு பானை வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு முட்டை போடுற ரேஞ்சில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் பேர் வந்து பார்த்திங்கன்னா 900 ப்ளஸ் வந்து கூண்டோட சேர்த்து அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 1100க்கு வந்து தரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நம்ம வந்து அடித்து பேசி வாங்குகிறோம் அப்படின்னா 900 ருபீஸ்க்கு வாங்கலாம், ஏன்னா நம்ம கடைசியெல்லாம் ஃபைனல் பண்ணுறது. ஸோ கூண்டோட சேர்த்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேபர் டாக் இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 வந்து ஃபைனல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். மூணுமே பார்த்திங்கன்னா 8000 அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6000 கிட்ட வரைக்கும் ஓகே நீ ரேட் பேசுமா, எவ்வளோக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்தார். ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கனாலே தெரியுது. ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம கேட்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கட்டுப்படி ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கணும். இங்கே டேட்டூ கூட போடுறாங்க, இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு டேட்டூ போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு லெட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஷூ, சாக்ஸு, அதுக்கப்புறம் பேகு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ரேண்டமாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இரும்பில் இருக்கிற கடாய் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது. ஸோ அது மாதிரி டேட்டூ கடையும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுற அந்த மாதிரி கடை. நெக்ஸ்ட்டு மளிகை பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் கட்டியிருக்கிறது எல்லாமே 20 ருபீஸ். இந்த மாதிரி பேக்கிங் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். முந்திரியிலேருந்து திராட்சையிலேருந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் லவங்கம், ஸோ அது மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். அப்பளம் கட்டு 10 ருபீஸ். ஸோ அது மாதிரி எல்லா ஐட்டங்களும் ஸோ இது வந்து தாராளமாக வாங்கலாம். இந்த சைடில் இருக்கிற இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா 20 ருபீஸாக. ஸோ இது கூட நம்ம வாங்கலாம். ஸோ வேணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என் பையன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் அப்பளத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். எல்ஜி பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன், அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு தராங்க. ஸோ நான் டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 77 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதே எல்ஜி பெருங்காயம் இங்கே வந்து 50 ரூபாய்க்கு தராங்க. ஸோ அதுவும் வந்து தாராளமாக வாங்கலாம். இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் பொருள்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லேருந்து பிராண்டட் வரைக்கும் எல்லா ஐட்டமும் விற்கிறாங்க. டீலேயே பார்த்திங்கன்னா எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். க்ரீன் டீ, ஸ்பெஷல் அசாம் டீ, கொக்கோ டீ, அதுக்கப்புறம் மசாலா டீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீ இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கிராம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஒவ்வொரு விற்பனையாளர்கிட்டையும் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கோ, அது டாய்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு மிஷினாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு அழகான ஒரு பாய் மாதிரி கீழே வந்து மேட்டு மாதிரி விரிச்சிட்டு அதில் வந்து டிஸ்பிளே மாதிரி அழகாக தனித்தனியாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ அதை வந்து நம்மளே சூஸ் பண்ணி இதுக்கு எவ்வளோ ரேட்னா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ நிறைய கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூச்சி வச்சுருக்கிறத நான் வந்து பார்த்தேன். ஸோ அதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது அவர் தான் சொல்லியிருந்தார், வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போ டிவியில் வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிருக்கும், அதே மாதிரி மிக்சியில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிருக்கும். ஸோ அதெல்லாம் விற்கிற கடை தான் இது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி கடை வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி அந்த மாதிரி பொருள்லாம் கூட இங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேட்டிங் போர்ட் கூட பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் தான். ஸோ இதை வந்து நம்ம வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணாலும்
அதுக்கப்புறம் நம்ம புது ஸ்கேட்டிங் போர்டு வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கண்டெய்னர்ஸு, அதுக்கப்புறம் ரேக்ஸு, அதுக்கப்புறம் பீரோ, அதுக்கப்புறம் பூஜை ரேக்கு. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரேட் பேசி தான் நம்ம வந்து வாங்கினோம். நான் வாங்க போகல அப்படிங்கிறதுனால ரேட் வந்து கேட்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் ₹100. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பா சைஸ்க்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் ஆனால் வந்து பாப்பாவுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறதுனால வாங்கலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் செகண்ட் ஹேண்ட் மிக்ஸி கூட விற்கிறாங்க. ஸோ வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் டிஷர்ட்டு, ஷர்ட்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ₹300 அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 4:30லேருந்து 5 இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை. இப்போ வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாதி தூரம் வரல, நாங்கள் கால்வாசி தூரம் தான் வந்திருக்கோம். அதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். சரின்னு சொல்லிட்டு ஒரு பருத்தி பால் வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹10 தான். நான் மட்டும்தான் வாங்கினேன். 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது குடிச்சிட்டே சரி பசங்கள்லாம் சைக்கிளை பார்த்துட்டு அம்மா சைக்கிள் பார்க்கலாம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ₹3100 ஸோ ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ வெளியில் வந்து என்ன ரேட் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 2 பேருமே சைக்கிளில் உட்காரத்துக்கு ஆசைப்பட்டதுனால ஆளுக்கு ஒரு சைக்கிளில் ஏறி உட்கார வச்சுட்டு சரி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்க அப்படின்னா 2 பேருமே பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே இருட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட்டு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இருட்டாக அவங்கவுங்க வச்சுருக்க எமர்ஜென்சி லைட்டை வச்சுட்டு நமக்கு வந்து வெளிச்சம் வருது. அதே மாதிரி அங்கங்கே ஸ்ட்ரீட் லைட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுனால ஸ்ட்ரீட் லைட்டை தொட்டி இருக்கிற கடைகள்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அதை தாண்டி போகிறோம் அப்படின்னா அவங்க வச்சுருக்க எமர்ஜென்சி லைட் வச்சு தான் நம்ம பொருளை பார்க்க முடியுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காலையில் வர்றது ரொம்பவே நல்லது. இங்கே இருக்க சோஃபா செட்டு வந்து பார்த்திங்கன்னா பீப்பா இல்லாமல் மொத்தம் 5 சீட்டடு. ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 11,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் வந்து வாங்க 10,000க்கு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9,000க்கே நம்ம ரேட் பேசி வேணால் வாங்கிக்கலாம். எங்களுக்கான ரைட்டிங் டேபிள் வித் சேரோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 1800க்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ நம்ம வந்து வாங்குற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 200 இல்லைனா ₹100 அது அட்லீஸ்ட் கம்மி பண்ணலாம். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரேட் கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா மறந்துடுது, நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால சில விஷயத்துக்கு மட்டும்தான் நான் வந்து ரேட் வந்து கேட்டேன். ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க விளையாடுற செகண்ட் ஹேண்ட் பைக்கு, அதுக்கப்புறம் காரு அந்த மாதிரி ஐட்டமும் இருந்துச்சு. சேரு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இருக்கும். ஸோ இதனால் இருட்டின மாதிரி ஆகிடுச்சு. சரி இதுக்கு மேலே நடந்து போயிட்டோன்னா ரிட்டன் வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாலே தெரியும் அந்த லாஸ்ட் கார்னர் லைட் எரியிற வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாக கடை தான். அதனால் நாங்கள் வந்து இந்த இடத்துலையே நாங்கள் வந்து டேர்ன் ஆகிட்டோம். அட்லீஸ்ட் நாங்கள் வந்து 1 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 1 கிலோமீட்டருக்கு நமக்கு வந்து நிறைய கடைங்க இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக வந்து திரும்பி நடந்து வரணும். அதுவும் 2 குழந்தைங்களை வச்சுட்டு கூப்பிட்டு போகிறதுனால அவங்களால நடக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படின்றதுனால நாங்கள் திரும்பிட்டோம். ஏன்னா வண்டி எடுக்கிறதுக்காவது நம்ம அந்த சைடில் நடந்து போய் ஆகணும். இல்லை நம்ம நடந்து வரோம் அப்படின்னா நடுவில் நிறைய ஸ்ட்ரீட்லாம் இருக்குது. ஸோ அதில் கிராஸ் பண்ணி கூட நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து விற்றுட்ருந்தாங்க. இந்த மாதிரி பல்லி, தவளைக்கொட்டை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹30க்கு வந்து கொடுக்குறாங்க. லேசர் லைட் வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ₹80, ஒன்று வந்து 100. என் பையன் கேட்டான். ஸோ இது ரெண்டுமே பட்ஜெட்டில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலேருந்து மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கடைக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம். இங்கே வந்து கிளாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒரு ரேட்டு 100லேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபர்க்ளாத்தில் பண்ண இந்த பொம்மை எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹100 எது எடுத்தாலும் 100 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நமக்கு வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ₹50 கடை. ஸோ எது எடுத்தாலும் ₹15 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ எது எடுத்தாலும் 15. தாராளமாக வந்து எல்லா பொருளுமே வாங்கலாம். எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. கடையில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது என் பையன் என்னை விடவே இல்லை. வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை எடுத்துகிட்டு வந்துட்டான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 அண்ணா, 2 அண்ணா, 3 அண்ணா அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பழைய காயின்ஸ்லேருந்து புது காயின்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு ரேட்டு. நான் அந்த 3 அண்ணா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். ₹10 அப்படின்னாரு. அதே மாதிரி காயின்ஸ்லேருந்து நோட்டு வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டெலிஃபோனு, பழைய டெலிஃபோனு, அதுக்கப்புறம் அதில் பாட்டு கேட்பாங்க பார்த்திங்களா, அதோட நேம் எனக்கு டக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அது வாங்கணும் அப்படின்னு
அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது பழைய பொருட்களை சேகரிக்கிறவங்கன்னு சிலர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா சிலை எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இயரிங்ஸு, அதுக்கப்புறம் நெக்லஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 செட்டு எடுத்து 100 ருபீஸ் அது மாதிரிலாம் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. எல்லா கலெக்ஷன்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. 3 அப்படின்னும் போது நமக்கு வந்து 35 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே இல்லாத ஐட்டமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான், ஒருத்தர்கிட்ட என்னெல்லாம் பொருள் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய் மாதிரி வச்சு எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான பொருளை நம்ம வந்து வாங்கிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூலர், ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 100 ருபீஸ். நம்ம நார்மல் கடைக்கு போகிறோன்னா ஒரு 4 ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ சேம் ரேட் தான், வெளியிலையும் அதே தான் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. இந்த டான்ஸிங் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 300 ருபீஸ் டாயி. அந்த டாயி கடையிலையும் ஆல்ரெடி விசாரிச்சிருக்கேன், 400 கிட்ட நமக்கு வருது. ஸோ தாராளமாக அதையும் வாங்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதுவும் ஒரு சில காய்கறிகள் வந்து 30 ரூபாய்க்குள்ளேயே தான் இருக்குது. தாராளமாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் அந்த மாதிரி வாங்க முடியல அப்படின்னா நம்ம வந்து கவர் வாங்கிக்கலாம். கவர் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா ஒரு கவர் அப்படின்னு சொல்லிட்டு கூரில் வந்து விற்கிறாங்க. அது மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காய் கட் பண்ணுறது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 250 அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பிங் இருக்குது பார்த்திங்களா, கேனுக்கெலாம் போட்டு தண்ணியை வந்து பம்ப் பண்ணுறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். ஆனுவல் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி, அதாவது சார்ஜர், அந்த பம்பிங் வந்து பார்த்திங்கன்னா 150. ஸோ நெய் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கே தரேன்னு சொன்னாங்க அந்த ஒரு பாட்டிலு. அதுக்கப்புறம் நைட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ்லேயே வந்து கிடைக்குது. ஹேண்ட்பேக்கும் பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் 100 அதுவும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில ஹேண்ட்பேக்ஸ் வந்து ரேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து காமிச்சிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து சொல்கிறாங்க. ஸ்லிப்பர்ஸு, ஷூஸு எல்லாமே பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். ஸோ தாராளமாக வந்து வாங்கலாம். அட இவ்வளோ நேரம் சுற்றி பார்க்குறோம், எங்களுக்கு பசி எடுக்குமே, ஸ்நாக்ஸ் கடைலாம் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா கடைக்கும் கொஞ்சம் ஒரு 10 கடைக்கு தள்ளிலாம் வந்து ஸ்நாக்ஸ் கடை போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடை முட்டையை வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து கோர்த்து அதை வந்து ஃப்ரை பண்ணி தராங்க. அது வந்து ஸ்பெஷலாக தெரில, எல்லா கடையிலையும் வந்து போட்டிருக்காங்க. நாங்கள் ட்ரை பண்ணலை. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரோஸு, அதுக்கப்புறம் மாஸ்க்கு. இந்த மாஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸு. ஸோ நம்ம வாங்கின மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. நாங்கள் வந்து சும்மா கேட்டுட்டு வந்துட்டோம். எல்லா ஷாலும் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். ஸோ நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. எது எடுத்தாலும் 50 தான். இருட்டாக பார்த்திங்கன்னா கூட்டமும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வேலையிலேருந்து வரவங்க எல்லாரையுமே நம்மளால் பார்க்க முடியுது. வீட்டுக்கு பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கருவாடுலாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஷால் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ்லேருந்தே கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட்லேயே வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்து ஒரு அடுக்காக இருந்தால் வந்து 70 ருபீஸ் 60 ருபீஸ் பேரு. அதுவே டபுள் அடுக்கு அப்படின்னா நம்ம 150 கிட்ட வந்து அவங்க வந்து 250 சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 150க்கு வாங்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் மரவள்ளி கிழங்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1.5 கிலோ 50 ரூபா அப்படின்னு போடுறாங்க. ஆனால் அதுவே எங்கள் வீட்டாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அரை கிலோவே 40 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. நான் இதை அடிக்கடிக்கு வாங்குவேன் அப்படிங்கிறதுனால அதோட ரேட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ தக்காளி வந்து 100 ரூபாய்க்கு வந்து தராங்க. கூரில் வந்து நிறைய காய்கறிகள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கூரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா 5 பெருசாக இருந்தால் 5 வந்து 50 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவே குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா 6 இல்லை 7 கூட தராங்க 50 ரூபாய்க்கு. அது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு கூரில் வந்து இந்த மாதிரி கவர் கட்டி வந்து 10 ரூபா காய்கறிகள்லாம் போட்டிருக்காங்க. எது எடுத்தாலும் 10 தான். ஸோ நம்ம ஒரு வீக்குக்கு தேவையான காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே வெரைட்டியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ 10 ரூபான்றதுனால தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி கூர் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை நான் எனக்கு கூரில் வாங்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாகவும் வச்சுருக்காங்க. நீங்கள் 1 கிலோ அரை கிலோ அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இங்கே வந்து இல்லாத ஐட்டமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து கிளம்பி இப்போ நம்ம பைக் பார்க்கிங் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. ஏன்னா வேலையிலேருந்து வரவங்க இப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நான் ஃபைனலாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 லைட் சுற்றுறது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து 30 ரூபான்னு சொன்னாங்க. 2 வந்து 25 ரூபான்னு சொல்லி 50 ரூபாய்க்கு 2 வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து ஸ்பின்னர். இது வந்து 15 ரூபா அந்த கடையில் வந்து வாங்கியிருந்தோம். எந்த பொருள் எடுத்தாலும் 15 அப்படிங்கிற கடையில் வாங்கியிருந்தோம். ஸோ வேறு கடையெல்லாம் விசாரிக்கும் போது
இந்த ஸ்பின்னர் வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, என் பையனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்பின்னர். பலூன் வந்து வாங்கியிருந்தோம் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 30 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் நாங்கள் வந்து ரேட் பேசி 2 25 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது மாதிரி தான் ஒரு சில பொருட்களுக்கெல்லாம் ரேட் தான் பேசணும். ஏன்னா நமக்கு விவரம் தெரியாமல் நம்ம வந்து வாங்கிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் அப்பளம். ஸோ இது ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபா. ஸோ ஆல்ரெடி வாங்கும்போது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பால் சேமியா. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் வாங்கி சாப்பிட்டது. அதோட இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால 50 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். 10 பீஸ் 50 ரூபான்னாங்க. நான் 2 பீஸு சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால 12 பீஸ் 50 ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நுங்கு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நுங்கு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நாங்கள் வீட்டிலேயே கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு நுங்கு வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கன்று வந்து இருந்துச்சு. ஸோ நோண்டி எடுக்கிற மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் அதுக்கு அடுத்த நாளே வெட்டி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. சக்கரவள்ளி கிழங்கும் மரவள்ளி கிழங்கும் வாங்கியிருந்தோம். ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம். 1.5 கிலோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால தான் அதை வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து தாராளமாக வாங்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்கள் போகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மாதுளப்பழம் வாங்கியிருந்தோம். கிலோ 100 ரூபா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 1/2 கிலோ வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் நின்றுச்சு, 1 எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அதில் மட்டும் அந்த பழம் மட்டும் லைட்டாக பார்த்திங்கன்னா அழுகுன மாதிரி இருந்துச்சு. அமைக்க பார்த்தா கொல இருந்துச்சு. கட் பண்ணோம், லைட்டாக அழுகுன மாதிரி இருந்துச்சு. அதில் மட்டும் லைட்டாக வழுங்குன மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இவ்வளோ தான் நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருள். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.